வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. எங்கும் நிறைந்த தந்தை வழி செல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் பலி இது. எங்கும் நிறைந்த தந்தை வழி செல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் பலி இது. ஆறுதல் இன்றி அலைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. ஆறுதல் இன்றி அலைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் நிகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. திருப்பலி முன்னுரை. அகரம் இல்லை என்றால் அகராதி கூட பொருளற்றதுதான். அன்னை இல்லை என்றால் அன்பு கூட பொருளற்றதுதான். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கேட்ட வரங்களை வாரி வழங்கும் புனித சகாய அன்னை திருவிழாவை காண வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை தனது திரு கைகளில் ஏந்தி தம்மிடம் வருவோரையெல்லாம் அரவணைத்து அவர்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கிடச் செய்கின்ற சகாய அன்னையே வாழ்க. நம் சகாய அன்னை கண்ணுக்கு கருணை என்று பெயர், அவர் பார்வைக்கு பாசம் என்று பெயர், அவர் கைக்கு ஈகை என்று பெயர், அவர் கருத்துக்கு இரக்கம் என்று பெயர். ஆம், அன்னையின் அன்பில் அரவணைப்பில் மூழ்கும் போதுதான் மகிழ்ச்சியில் திளைக்க முடியும். படைப்பு அனைத்துமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகின்றன. ஏன், மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் விரும்புகிறான். ஆனால் இன்று மிகவும் அது குறைந்து காணப்படுகின்றது. பலரிடம் போலி மகிழ்ச்சி தான் காணப்படுகின்றது. எங்கு எதிரிகள், எங்கு பிரச்சனை உள்ளனவோ அங்கு மகிழ்ச்சி இறையுறவு கிடைக்கும். காரணம், குழந்தை இயேசு மரியாவின் கையில். ஆகவே கடவுளால் படைக்கப்பட்ட நாம் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டுமெனில் சகாய தாயை போன்று பாவமற்று பாவ நாட்டங்களில் இருந்து தூயோராக வாழ வேண்டும். அத்தகைய வரம் வேண்டி இப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய அன்பு தாய் சகாய அன்னை தன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் நிறைவாக பொழிகின்றாள்.
திருப்பாடல் 37 இறைவசனம் 4 நாம் வாசிக்கின்ற பொழுது நமது இதயத்தை தொடக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவருடைய மகிழ்ச்சிக்குள், அவர் உன் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவரை நம்பினாள். அவருடைய இல்லத்திலே குடியிருந்தால், நல்லதையே செய்தாள். நாமும் ஆண்டவரிலே மகிழ்ச்சியை தேடுவோம். இந்த உலகம் தரும் மகிழ்ச்சியை விடுத்து ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி என்ன என்பதை சிந்தித்து பார்ப்போம். நீரோடைக்கு அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல என்னாலும் செழித்து வளர்வதற்கு எது எனக்கு தடையாக இருக்கிறது? எது என்னை வறட்சி பாதையில் அழைத்து செல்கிறது? அதையெல்லாம் விட்டுவிட்டு அன்னை மரியாளைப் போல இயேசுவை நம்முடைய இதயத்திலே சுமப்போம். அகுஸ்தீனார் அழகாக சொல்லுவார், அன்னை மரியாள் இயேசுவை தன் உதிரத்தில் தாங்குவதற்கு முன்பே தன் இதயத்தில் தாங்கிக் கொண்டாள் என்று சொல்லுவார். அதே போல நம் ஆண்டவரை நம் இதயத்தில் தாங்கிக் கொள்வோம். அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய கனவுகள் நனவாகும் என்பதை உணர்ந்த மக்களாக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழும் யாவும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஜெனித்த ஆற்றல் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர்.
உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் கரத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான பரிசுத்த அன்னை மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்தினின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உமோடு பரிசுத்தாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவராகிய கடவுள் உலகை படைத்தபோது எல்லாவற்றையும் படைத்த பின் அதனை ஆண்டு வழிநடத்த மனிதனை படைத்தார். மனிதனின் துணைக்காக பெண்ணை படைத்தார். ஆனால் அழகையின் தூண்டுதலினால் பெண் கடவுளின் வார்த்தையை மீறியதோடு ஆதாமையும் மீற செய்கிறாள். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கும் தீர்ப்பை பற்றி கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாரும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும்
இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். புல்லும் மேய்ச்சலும் அருவியும் உள்ள பாழும் தேனும் நிறைந்த கானான். புல்லும் மேய்ச்சலும் அருவியும் உள்ள பாழும் தேனும் நிறைந்த கானான். அழைத்து சென்று களைப்பை ஆற்றி புத்துயிரூட்டுகின்றார். அழைத்து சென்று களைப்பை ஆற்றி புத்துயிரூட்டுகின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். தீமை துன்பம் நெருங்க விடாமல் அரணும் கோட்டையும் புகலிடமான. தீமை துன்பம் நெருங்க விடாமல் அரணும் கோட்டையும் புகலிடமான. வார்த்தை கேடயம் கவசமாக காத்து வருகின்றார். வார்த்தை கேடயம் கவசமாக காத்து வருகின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் பிறக்கும் முன்பே கடவுள் நாம் கருவில் இருந்தபோதே நம்மை தேர்ந்தெடுத்தார். நாம் தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதே அவரது விருப்பம். அதற்காக ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் நம்மீது பொழிந்துள்ளார் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 முடிய. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம்.
இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 15 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. யோவான் நற்செய்தி பிரிவு 15 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னை மரியாளைப் போல கடவுளின் சாட்சிகளாய் வாழ்வோம். அன்னை மரியாளைப் போல கடவுளின் சாட்சிகளாய் வாழ்வோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்னை மரியாரின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். மகிழ்ச்சி. அன்னை மரியாளை போல கடவுளின் சாட்சிகளாய் வாழ்வோம். எல்லாம் சொல்லுவோமா? அன்னை மரியாளை போல கடவுளின் சாட்சிகளாய் வாழ்வோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 3 நாட்களும் நாம் சிந்தித்து தியானித்து ஜெபித்து வாழ்வாக்கி கொண்டிருப்பது என்ன மைய சிந்தனை? செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்யுங்கள், செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்யுங்கள் என்ற இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சிந்தித்து தியானித்து செபித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த அழைப்பை அன்னை மரியாளின் வழியாக சொல்கிறார். நீ போகிற இடங்கள்லாம் நன்மையை செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். அப்படி தான் நீங்கள் போகிற இடங்களெல்லாம் ஆண்டவர் நம்ம நன்மை செய்யணும், அதுக்காக தான் நாம் உருவாக்கி இருக்கின்றார். சரி, இந்த செய்தியை முதல் நாளில் நாம் எப்படி தியானித்தோம்? செல்லும் இடங்களெல்லாம் நன்மை செய்யக்கூடியவர் யாராக இருப்பார்? இறை ஊழியராக இருப்பார். அதானே, அந்த இறை ஊழியராக இருப்பார். அந்த இறை ஊழியர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? யாராவது டக் டக்குன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரின் ஆதரவை பெற்றவராக இருப்பார், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பார், தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக இருப்பார், அவர் அதிகம் கூச்சலிட மாட்டார், அவர் கடவுள் அவரை குறித்து பூரிப்படையக்கூடியவராக, கடவுள் அவரை நினைச்சாவே மகிழ்ச்சி அடைவார். யோபுவை நினைச்சார், மகிழ்ச்சி அடைந்தார். அன்னை மரியாதை நினைக்கிறாரா, மகிழ்ச்சி அடைவார். அப்படி தானே? நம்ம ஊரில் யாராவது நினைச்சார்னா கடவுள் மகிழ்ச்சி அடைவாரா? அப்போது அவர் முதல்ல என்ன சொன்னால், கடவுளின் ஆதரவை பெற்றிருப்பார். அடுத்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பார், ஆவியால் நிரப்பப்பட்டவராக இருப்பார், கடவுள் அவரை குறித்து என்றும் பூரிப்படையக்கூடியவராக இருப்பார். அதிகமாக நான் ரவுடி தானே அவர் கூச்சலிட மாட்டார். அடுத்து நீதியும்க்கும் கனிவும் உடையவராக இருப்பார். 7, அவர் ஏழைகளின் எளியவர்களின் சார்பில் நிற்கக்கூடியவராக இருப்பார். இவர் தான் ஒரு இறை ஊழியர். அன்னை மரியாள் இதுவாக இருந்தார்கள். அதுதான் நீங்களும் நானும் இருக்கணும் அன்னை மரியாளை போல என்ற அழைப்பு. இப்படிப்பட்ட ஒரு இறை ஊழியராக இருக்கக்கூடிய ஒருவர் இறை ஊழியரா? நான் நேற்று இது கேட்டேன். இப்படிப்பட்ட ஒருவர் உண்மையான இறை ஊழியராக ஒருவன் இருக்கக்கூடியவன், அவன் கடவுளின் நண்பன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்படிதானே? அன்னை மரியாள் ஒரு நல்ல ஒரு இறை ஊழியராக இருந்ததனால் கடவுள் அவரை நண்பனாக தேர்ந்து, நான் உன்னை அடிமை என்று அன்னை மரியாள் சொன்னாங்க இல்லை, லூக்கா 1:38, நான் ஆண்டவரின் அடிமை என்றால், ஓய் நீ ஆண்டவரின் அடிமை இல்லை, என் நண்பன் நீ, நான் தலைவன் செய்வது உனக்கு தெரிய வேண்டும் என்று தேர்ந்து கொண்டார். நானும் உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறேன். என்னவென்றால், நாம் உண்மையாக குடும்பத்தில் நாம் செய்கின்ற படிகளின் வழியாக ஆண்டவருடைய இறை ஊழியராக நாம் இருந்தால் கடவுளின் நண்பராக நாம் மாறுவோம். அதான் நேற்று இது. இப்போ இறை ஊழியராக இருந்து செல்லும் இடங்களெல்லாம் நான் என்ன செய்யணும்? நன்மையை செய்யணும். நம்ம நேற்று நம்ம என்ன செய்தோம்? செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்யணும். அன்னை மரியாளை போல நம்ம எது தியானித்தோம்? ஆண்டவருடைய ஆண்டவருடைய கை வேலைப்பாடாக இருந்து என்ன செய்யணும்? அப்படி இருந்தோம் என்றால் அவர் நம் பாதையை செம்மையாக்குவார். ஆண்டவரின் கைவன்மையாயிரு, அவர் உன் பாதையை செம்மையாக்குவார். இது இப்போ ஆண்டவருடைய கைவன்மையாக இருக்கணும். ஆண்டவருடைய கையில் அந்த களிமண்ணை போல, நான் குடவன் கையில் இருக்கின்ற களிமண்ணை போல நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் விருப்பம் போல நம்மை உருவாக்குவார். அப்படி தானே? அப்படி இருக்கின்ற பொழுது அப்போ நான் எப்படி இந்த நிலைக்கு வர நான் என்ன செய்யணும்? முழு மனதோடு நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். என் அறிவையும் ஆற்றலையும் சார்ந்தவனாக இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் கடவுளை மனதில் நிறுத்தி நான் செய்ய வேண்டும். அவன் என்ன சொல்லுவான், அவை என்ன சொல்லுவா, இவன் என்ன சொல்லுவான், இப்படி ஓகேவா? எதை செய்தாலும் கடவுளை மனதில் நிறுத்தி செய்யணும். நல்ல நேரமா கெட்ட நேரமா, அங்கே போகணுமா, இதுவனோ, கடவுளை மனதில் நிறுத்தி நீ செய்தால் உன் பாதை செம்மையாக. அன்னை மரியாள் இது செஞ்சாங்களா? செய்தார்கள். அப்போது அது அன்னை மரியாள் கடவுளின் கைவேலைப்பாடாக இருந்தாள். அதற்குத்தான் கடவுள் அவரை ஆண்டவருடைய கைவேலைப்பாடாக எதற்காக உருவாக்கினார்?
நற்செயல்கள் புரிவதற்கு என்றே கிறிஸ்துவின் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கோம். அது முன்கூட்டியே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நேற்று நாம் என்ன செஞ்சோம்? நம்ம நீதிமொழி 3வது அதிகாரம் நம்ம இதில் வாசித்தோம், 11-12 நாம் வாசித்தோம். இப்போ 2 நாட்களையும் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம எங்கே அடி எடுத்து வைக்கிறோம்? அன்னை மரியாள் கடவுளின் சாட்சியாய் இருந்தாங்க. செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்தவர்களாய் கடவுளின் சாட்சியாக இருக்கிறாங்க. அந்த அம்மா யார்? டக்குன்னு போய் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களே, யார் அந்த அம்மா? அவங்க கிறிஸ்தவங்க. அவங்க யார்? கிறிஸ்தவங்க. அவங்க நிறைய பேர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதான் அவங்க நிறைய இடங்களில் இந்த டிசாஸ்டர் நடக்கும். நான் ஒரு நியூஸ் கூட பார்த்தேன், சரிங்களா? ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்லேருந்து போகிறாங்க. நம்ம பெரிய குளத்தில் இருக்கிற இந்த அருட்சகோதரியுடைய கான்வென்ட் ஸ்கூலில் காலேஜ்லேருந்து போயிட்டு அங்கே ஓகி புயலோ எதுலேயோ போயிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அவங்க வயசான பாட்டியை கேட்குறாங்க, ஆமாம், அது இவங்களாம் வந்து உதவி செய்கிறாங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களாக இருக்கிறாங்களே, இவங்களாம் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, அவங்களாம் யாருன்னு தெரியாது, அவங்க கிறிஸ்தவங்க, அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து ஜோஸ்பின்னு, ஸ்டீஃபனு, அந்தோனி அம்மா, அவங்க இவங்கன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க? அவங்களாம் கிறிஸ்தவர்கள் என்று. இதுதான் சாட்சி. ஆண்டவர் இன்னைக்கு என்னென்ன சொல்கிறாருன்னா, யோவான் எழுதின நற்செய்தி 13வது அதிகாரம் 34-35 நீ என் சீடர்கள் என்று எப்படி தெரியணும் உலகத்திற்கு? உன் செயல்பாடுகளை வைத்து இந்த உலகம் சொல்லணும், நீ என் சீடராக இருக்கணும்னு. அப்போது இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு, நாம் அனைவரும் அன்னை மரியாளை போல என்னவா இருக்கணுமா? சாட்சியாக இருக்கணும். யார் இது? அவளா? இப்படியா? நாம் கடவுளுக்கு துரோகமாக இருக்கக்கூடாது, கடவுளுடைய அவமானத்துக்குரியவர்களாக இருக்க, கிறிஸ்தவர்கள் பேசக்கூடியதை செய்யக்கூடியது என்ற அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ நம்ம ஒரே ஷார்ட் அப்படி ரன்னிங்கில் நம்ம பார்ப்போம். ஒரு சில நேரங்களில் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் எளிய முறையில். இப்போ நான் விரிவாக உங்களுடன் நான் பகிர இருக்கிறேன். இந்த சாட்சிய நிலைக்கு ஒருவன் வர வேண்டும் என்றால் டக்குன்னு வர முடியாது. ஏம்மா வந்துட முடியுமா? டக்குன்னு போக முடியாது. 12th உடனே போக முடியுமா? அப்படி வந்து உடனே பேச முடியுமா? இல்லை உடனே ஃபாதர் ஆகிட முடியுமா? இல்லை. அங்கே கீபோர்டில் போட்டு வாசிக்கிறாங்க. அவங்க ஒரு பாட்டு இப்படி வாசிக்கிறாங்கன்னா கை அப்படியே போகுது. இது ஒரு நாள் கூத்தா? எத்தனை நாட்களின் பயிற்சி அது, அப்படி தானே? அப்படி ஒரு வாசிக்கும் போது பயிற்சி இல்லை என்றால் வரவே வராது. அப்போ அதுபோல் நான் இந்த சாட்சிய நிலைக்கு நான் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நான் எந்த நிலையிலிருந்து நான் செல்ல வேண்டும் பாருங்கள். இப்போ நான் ஒரு சில ஆட்களை நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? நான் ஒரு 4 வகையான ஆட்களை நான் சொல்ல போகிறேன், 4-5 வகையான ஆட்களை சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் எந்த வகை ஆட்களில் இருக்கிறீங்க, எந்த வகை கேட்டகரியில் இருக்கிறீங்க, நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சொல்லட்டுமா? நம்பர் 1, ஒரு கூட்டம் இருக்கிறது. அது சொல்லக்கூடிய கூட்டம், இந்த உலகில் கடவுள் இல்லை. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அன்னை மரியாளை போல கடவுளின் சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னேன். ஆனால் ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? கடவுள் இல்லை என்று சொல்லுகிறது. அப்போ இந்த கூட்டம் சாட்சியாக இருக்குமா? இருக்கா? இவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. விவிலியம் இவர்களை பற்றி என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் யார்? திருப்பாடல் 14:1 சொல்கிறது, கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் முட்டாள். அப்படிதானே? கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் முட்டாள் என்று சொல்லப்படுது. அப்படிதானே? இவர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பெரிய நாள் ஏதோ கொண்டாடுறாங்க, கிறிஸ்மஸ். அப்படிதானே? இப்போது சில இந்து சகோதரர்களுக்கு பல நாட்கள் இருக்கும், இஸ்லாமியர்களுக்கு ஈத், ரம்ஜான் அப்படிலாம் இருக்கும். அப்போ இதுபோல் கடவுளை நம்பாதவர்களுக்கு எங்களுக்கு ஒரு நாள் கொடுங்க. ஏத்திஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நாங்களாம் கடவுளை நம்பலை, எங்களுக்கு ஒரு நாள் கொடுங்க, இந்துக்கு, முஸ்லீமுக்கு, கிறிஸ்துக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறீங்களே, எங்களுக்கு ஒரு நாள் கொடுங்கன்னு போய் கோர்ட்டில் கேட்குறாங்க. அப்போ கோர்ட் அவர்களுக்கு கொடுத்த நாள் என்ன நாள் தெரியுமா? ஏப்ரல் 1. அப்படி தானே? ஆமாம், ஏப்ரல் 1 முட்டாள்களின் நாள். அதை விவிலியம் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? கடவுளை நம்பாதவர்கள் முட்டாள்கள், இல்லை என்று சொல்பவன் முட்டாள். ஏனென்றால் அவன் கடவுளை பற்றி தெரியும். இவர்களை பற்றி நாம் பேச தேவையில்லை. அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இது யாராவது இருக்கிறோமா? பார்த்துக்கணும். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் யாராவது இருக்கிறாங்களா? பார்த்துங்க. 2வது நிலை, கடவுள் இருக்கிறார், ஆனால் அவர் எனக்கு தேவையில்லை. கடவுள் இருக்கிறார், ஆனால் அவருக்கு எனக்கு தேவையில்லை. ஏன் எனக்கு அவர் தேவையில்லை? கடவுள் இருக்கிறார், நான் நம்புகிறேன், ஆனால் அவர் எனக்கு தேவையில்லை. சில நேரம் நம்ம மனதில் நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம், நம்ம ஆட்டிடியூட் அது மாதிரி இருக்கலாம். அப்போ கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அவர் எனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை?
கடவுள் இருந்தால் என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், ஆரோக்கியம் இருக்கும், என்னுடைய நல்ல சொத்து சுகங்க இருக்கும், நிலபுலங்கள் இருக்கும், நல்ல கணவன், நல்ல மனைவி, பிள்ளைகள், வீடு, வசதிகள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. எனக்கு தான் சம்பளம் இருக்குது, என் பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அப்போது கடவுள் செய்ய வேண்டியதை இவனுக்கு எல்லாம் கிடைக்கிறதுனால் கடவுள் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி யாராவது இருக்கிறோமா? பார்த்துக்கணும். சரிங்களா? இருப்போம், இது மாதிரி மனநிலை இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு யாக்கோப்பு திருமுகம் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, உன்னிடம் இருக்கின்ற எல்லா நல்ல கொடைகளும் எங்கிருந்து வந்திருக்கிறது? மேலிருந்து வந்திருக்கிறது. கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு இருக்கின்ற ஆரோக்கியம், எனக்கு இருக்கின்ற நல்ல மனைவி, எனக்கு இருக்கின்ற நல்ல பிள்ளைகள், நல்ல இடங்கள், நல்ல வீடு, வேலை வாய்ப்பு, தாய் தந்தை, இவைகள் அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்ற தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். அப்படி தானே? ஆனால் எனக்கு கடவுள் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு அவர் தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. யாராவது அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்படி தானே? பார்க்க யோசிங்க. இந்த 3வது கேட்டகரியில் இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? ஐயோ, கடவுள் இருக்கிறாரு, அவரும் எனக்கு தேவை. இருக்கிறோமா? இதில் எல்லாம் இருக்கிறோமா இல்லையா? கடவுள் இருக்கிறார், அதே வேளையில் அவர் எனக்கு தேவை. எப்போ எனக்கு தலைவலிக்குதோ, எப்போ எனக்கு நெஞ்சு வலிக்குதோ, எப்போ என் குடும்பத்தில் கடன் வந்துடுச்சோ, எப்போ என் குடும்பத்தில் நோய்வாய் இருக்குதோ, அப்போ தான் எங்கே ஓடுறேன்? மொட்டை போடுறதுக்கு வேளாங்கண்ணிக்கு ஓடுறேன், மாதாவை தேடிட்டு ஓடுறது, அந்தோனியரை தேடிட்டு போடுறது. அப்போது இந்த எனக்கு என் தேவைக்கு கடவுள் தேவை. கடவுள் எப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் மேன். பிரச்சனை வருகின்ற பொழுது நான் கடவுளை தேடக்கூடியவனாக ஒரு கூட்டம் இருக்கிறது. மேக்சிமம் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பெரும் கூட்டத்தில் இருக்கிறார்கள், என்னையும் சேர்த்திருக்கலாம். அப்படி தானே? நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கிறான். கடவுள் எனக்கு தேவை, கடவுள் இருக்கிறார், நான் நம்புகிறேன், அவரும் எனக்கு தேவை. எப்போ எனக்கு பிரச்சனை வர மாதிரி நான் பூசை ஒப்பு கொடுப்பேன், உண்டியில் காணிக்கை போடுவேன், நான் திருப்பயணங்களை மேற்கொள்ளுவேன், தேர்ப்பவனைகளை பங்கெடுப்பேன், நல்ல பக்தி முயற்சிகள் இருப்பேன். எதுக்காக? எனக்கு எதனா ஆதாயம் ஆக வேண்டும். நம்ம அறியாமலே இது இருக்கும். இது தவறு என்று நான் சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே, இது தவறு அல்ல. இப்போ பாருங்கள், நம்ம இவர்கள் இயேசு சீடர்களை தன்னை பின்பற்றி வந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு. யோவான் எழுதின நற்செய்தி 6வது அதிகாரம் 26வது வசனத்தில், ஹலோ, இவ்வளோ கூட்டமாக வந்திருக்குது, நீங்களாம் என்னை தேடி வருவதற்கு காரணம் என்ன? நான் கடவுள் என்பதற்காக அல்ல, அற்புதங்கள் செய்கிறேன் என்பதற்காக அல்ல. நீங்கள் என்ன எதுக்காக வரீங்க? வயிறார உண்டதால் வருகிறீர்கள், உங்கள் பசிகளும் உங்கள் பிரச்சனைகளையும் போக வேண்டும், அதனால தான் என்னை தேடி வரீங்க. இந்த கூட்டத்தில் நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து இன்று தேடி வருகின்ற கூட்டம் இந்த கூட்டமா? அன்னை மரியாள் வேளாங்கண்ணியில் நின்று சொல்லுவாங்க, யார் யாராவது பிரச்சனையை தேடி, பிரச்சனைக்காக என்னை தேடி வந்த கூட்டம் இது. நான் தூய்மையாக இருக்க வேண்டும், நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த எண்ணத்தோடு நான் வருகிறேன்னா என்னம்மா? அந்த எண்ணத்தோடு நான் ஆண்டவர்கிட்ட வரனா? இல்லை எனக்கு இது போனால் இங்கே நல்லது கிடைக்குமா? நான் சொல்கிறது பார்த்தீங்களா, உங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் இந்த கூட்டம் எப்படி இருக்குது? நான் இங்கே போனால் என் பிரச்சனை சால்வ் ஆகும், வயிறார இருக்கிறதுனால நீங்கள் தேடி வரீங்க. ஏதோ உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யணுன்றதுக்காக தான் நீங்கள் வரீங்க. ஏதாவது கடவுளுடைய குத்தமாக இருக்கண்டி, அதுதான் கோயிலில் போய் மொட்டை போடு, பூ முடி கொடு, அது செய்ய, அது கீழே உழுந்துலாம் உருண்டு போவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் செய்ய. இதில் நான் தவறு என்று சொல்லலை, புரியுதுங்களா? இந்த ஆன்மீக முயற்சிகள் இதோடு நின்றுவிடக்கூடாது. கோயிலில் பூசை ஒப்பு கொடுக்குறதோ, நம்ம திருப்பயணம் மேற்கொள்கிறதோ, ஜெபமாலை சொல்வதோ, இவைகளெல்லாம் தவறல்ல. இந்த நிலையிலிருந்து நான் அடுத்த நிலைக்கு நான் செல்லப்பட வேண்டும். நான் முடி கொடுக்குறோம், அப்படி தானே? யாரும் தலையை வெட்டி கொடுக்குறது இல்லை, அப்படி தானே? ஆமாம், யாரும் தலையை வெட்டி கொடுக்குறதுனா என் எண்ணங்களை நான் விட வேண்டும். நான் என்ற எண்ணங்களை தான் தலையை வெட்டி கொடுக்குறது. நான் இல்லை, என் எண்ணங்கள் இல்லை, எல்லாரும் வேணும், நான் என்ற கர்வத்தில் நான் இருக்கக்கூடாது. முடியை மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் மண்டையில் அப்படியே அழுத்தி வைத்து கொண்டு இருப்போம். முடி கொடுப்பது என்பது வெறுமையின் அடையாளம். ஆண்டவரே, என்னை வெறுமையாக்குகிறேன். இது எவ்வளோ உன்னதமான ஒரு அடையாளம். தன் அழகை கொடுப்பது. ஆண்டவரே, நான் இதை கொடுக்கிறேன், இனி எனக்கு தலைகௌரம் இல்லை, என் தலைவில் எதுவுமே இல்லை, புரியுது, நான் உனக்காக நான் கொடுக்குறேன், என்னை இழக்கிறேன் என்ற அடையாளம். சரி, இப்போது இந்த ஆன்மீக முயற்சிகள் முக்கியம். இது என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அடுத்த நிலை என்ன நிலை தெரியுமா? அடுத்த நிலை இருப்பவர்கள், அவர்கள் ஒரு குருவும் ஒரு சீடரும் உள்ள ஒரு உறவு. அது அடுத்த நிலைக்கு போகுது. முதல்ல பக்தர்கள் உறவு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடவுள் இருக்கிறாரு, அவரும் எனக்கு தேவை என்பது பக்தர்கள்.
நம்ம எல்லாமே கடவுளுடைய பக்தர்கள், அப்படி தானே? இது ஒரு பக்தர்களின் உறவு. பிரச்சனை வரும்போது நான் போய் கடவுளை பார்த்துக்கேன், பக்தர்கள். அடுத்த நிலை வந்து ஒரு சீடனுடைய உறவு. சீடனுடைய உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குருவும் ஒரு சீடனும் எப்படி இருப்பாங்க? ஒரு குரு ஒரு சீடன் வந்து குருவாக மாறிட முடியுமா? மாற முடியாது, அப்படி தானே? சார் எப்பயுமே இங்கே தான் இருப்பார், ஸ்டூடெண்ட் எப்பயுமே அங்கே தான் இருப்பார். இந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பானா, அவனுக்கு ஒரு தனிப்பட்ட கோல் இருக்காது. சீடர்களை பாருங்கள், ஒரு உண்மையான சீடன், அதாவது இயேசுவை பின்பற்றுகின்றவன் ஒருவன், அவனுக்கு ஒரு தனியாக கோல் இருக்காது, அவனுக்காக ஒரு தனியான எண்ணம் இருக்காது. அவன் ஒரு பெரிய வீடை கட்டணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும் இருக்க மாட்டான். தலைவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வான். என்னது? தலைவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அப்படியே இவன் தான் ஒரு உண்மையான ஒரு சீடனாக இருப்பான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, சீடனுக்கும் குருக்கும் ஒரு இடைவெளி உண்டு. புரியுதுங்களா? சீடருக்கும் ஒரு குருவுக்கும் ஒரு இடைவெளி உண்டு. இது ஒரு கேப் இருக்கும். அதான் ஆண்டவர்கிட்ட வந்து மத்திய எழுதின நற்செய்தி 19வது அதிகாரம் 27, 28 வாசித்தோம் என்றால், சீடர்கள் கேட்பார்கள், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்சென்று வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன ஆண்டவரை கிடைக்கும்? டே நீ இந்த உலகத்தில், இதான் சீடர்கள். அவருக்கும் இவனுக்கும் இடைவெளி உண்டு. ஒரு குருவிட்ட போய் கேட்குறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. என்னை எனக்காக நீ பலவைகளை இழந்திருக்கிறாய், அதனால் உனக்கு விண்ணகத்தில் பல கைமாறுகளாக 100 மடங்காக உனக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பார்த்தீங்களா, இது ஒரு சீடனுடைய ரிலேஷன்ஷிப். அன்புக்குரியவர்களே, இதில் நாம் யார் இருக்கிறோமோ, இதை மேக்சிமம் யார் இருப்பாங்க தெரியுமா? இந்த சீடர் பக்தர்கள்னு சொன்ன பார்த்தீங்களா, இதில் எல்லா இறை மக்களும், அதிகமான இறை மக்கள் இதில் இருப்பாங்க. இந்த சீடர்கள்ன்றதில் யார் இருப்பாங்கன்னா, பொது நிலையிலும் இருப்பாங்க. ஆனால் அதிகமாக யாருன்னா அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இந்த கூட்டம் இருக்கும். துறவற வாழ்வில் இருக்கிறவங்க இயேசுவை குருவாகவும் அவரை பின்பற்றுகின்ற சீடராகவும் இருப்பார்கள். அவருக்கும் நமக்கு ஒரு கேப் இருக்கும். அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே செய்வோம். எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை, அவர் சொல்கிறத அப்படியே செஞ்சிட்டு இருப்போம். எங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இல்லை, ஆண்டவரின் நோக்கமே எங்கள் நோக்கம், அப்படி இருக்கும். இதில் என்ன பிரச்சனை? அவர் அங்கே, நாங்கள் இங்கே. இப்போது அடுத்த நிலை தான் ரொம்ப முக்கியமான நிலை. அன்புக்குரியவர்களே, அடுத்த நிலை என்ன தெரியுங்களா? திருத்தூதரனுடைய நிலை. திருத்தூதர்னா நான் 12 திருத்தூதர்களை சொல்லலை, ஒரு நிலை அது. இந்த திருத்தூதருடைய நிலை என்ன நிலை என்றால், எப்படிப்பட்ட நிலை? இதுதான் பயங்கரமான ஒரு நிலை. இந்த நிலையில் நான் சொன்ன பார்த்தீங்களா, சீடருக்கு அங்கே இருப்பாங்க, குரு இங்கே இருப்பாங்க. ஆனால் இந்த திருத்தூதர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இன்றைக்கி நற்செய்தியில் என்னமா வாசித்தோம்? நற்செய்தியில் என்ன வாசித்தோம்? சொல்லு, நற்செய்தியில் யோவானா எதுவா? ஆனால் என்ன இதில் யார் சொல்லுவா? பாருங்கள், அது பாருங்கள், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளைகள், நீங்கள் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருக்கணும். இதுதான் திருத்தூதர்களுடைய நிலை. அங்கே 2 இருக்கவே இருக்காது, சரிங்களா? 2 இருக்காது, ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கும். இது ஆங்கிலத்தில் சொல்ல இன்ஹியரண்ட் ரிலேஷன்ஷிப். அந்த பாருங்கள், இந்த கம்பிக்கும் இந்த டேபிளுக்கும் ஒரு உறவு இருக்குது. ஈஸியாக பிரிச்சிடலாமா? ஈஸியாக பிரிக்கலாம். ஆனால் பிரிக்க முடியாத ரிலேஷன்ஷிப் அது. என் கையில் பாருங்கள், என் கையில் என்னுடைய கலரும் என்னுடைய தோலும் ஒன்றா இருக்குதா? இந்த கலரை பிரிக்க முடியுமா? பிரிக்கலாம், பிரித்தா டேமேஜ் ஆகும். அந்த உறவு அப்படி தான் இருக்கும். ஆண்டவரோடு எப்படி இருக்கணும்? ஒரு செடியும் ஒரு கிளையும் ஒரு செடியும் எப்படி இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட இணைப்பை நான் வாழ வேண்டும். அன்னை மரியாள் இருந்தார்களா? அவள் உதிரத்தில் இணைக்கப்பட்டாள் இயேசுவை. அவளோடு இணைக்கப்பட்டால் தூரத்தில் வைக்கலங்க. இயேசுவை தூரத்தில் வைத்து அழகு பார்க்கவில்லை. நீங்களும் நாங்களும் செய்தது போல இதை பதிவு செய்யுங்கள் அன்புக்குரியவர்களே. இந்த உறவு தானே இன்று நமக்கு தேவை. நான் பக்தர்களாக இருக்க நாம் அழைக்கப்படவில்லை. ஆனால் பக்தர்களிலிருந்து நான் வளர்ச்சி அடைந்து சீடத்துவம் என்ற ரிலேஷன்ஷிப்புக்கு நாம் போகணும். குரு ஆசிரியர் என்று, இதை அடுத்து திருத்தூதர் என்ற நிலைக்கு நான் செல்ல வேண்டும். எப்படி அந்த ஒரு மரமானது திராட்சை கொடி கிளைகளும் எப்படி இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட இணைப்பு இருக்க வேண்டும். இந்த கிளையானது திராட்சையிலிருந்து பிரிக்கப்படுகின்ற பொழுது பாருங்களேன், ஹலோ, இப்போது திராட்சை செடி இருக்கு இல்லையா, இதுலேருந்து கிளை பிரிக்கப்படுது. அப்போ இந்த கிளை கனி கொடுக்குமா? என்னாகும்? என்னம்மாவும் பச்சை கலரு என்னாகும்? அந்த கிளைக்கு என்னாகும்? செத்து போயிடுங்க, காஞ்சி போயிடும். எடுத்து அதை கொளுத்தி சாம்பலாக்க போடுவாங்க.
ஆண்டவரை விட்டு நாம் பிரியும் போது நம்முடைய நிலைமை அதுதான். அதான் இன்றைக்கி வாசித்தோம் 5:6-15 யோவான் எழுதின செய்தி 15:6. என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்தோனிமா, ஆரோக்கியமேரி, ஜோஸ்பின், ஸ்டீஃபன், ஜோசப், ஆரோன், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி தானே? ஆமாம், என்னை விட்டு பிரிஞ்சு போன காய்ந்து உலர்ந்து போவாய். நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், உன் மகிழ்ச்சி காய்ந்து போகும். நல்லா பல ட்ரெஸ் போட்டு வருவான், பல சேலரி போட்டு தங்கமாக ஜொலிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவும் வெறுமையின் அடையாளம். காய்ந்து போயிருப்பார்கள் உள்ளே. ஆண்டவரை விட்டு பிரிந்தவர்கள் காய்ந்து போய் விடுவார்கள். ஆனால் அன்னை மரியாள் பாருங்கள், கடவுளுக்கு எப்படி இந்த திருத்துதுவரின் நிலைக்கு அன்னை மரியாள் வந்தால், ஒரு சாட்சியின் நிலையாக வந்தாள் என்றால், இவள் தன்னுடைய உதரத்தில் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தாள். அதுதான் பாருங்க, இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தாள். நீங்கள் பாருங்க, இதை பதிவு செய்கிறேன் அன்புக்குரியவர்களே. நமக்கு ஜூன் மாதம் நமக்கு ஒரு திருவிழாவை கொண்டாடுவோம், அப்படி தானே? என்ன திருவிழா? இயேசுவின் திருஹிருதயத்தை கொண்டாடுவோம், அப்படி தானே? அது அடுத்த நாளே என்ன வரும்? அன்னை மரியாளின் மாசற்ற திருஹிருதயம் வரும். எப்படா இது? எப்படி இது? மரியாளுக்கு எப்படி இந்த மாசற்ற திருஹிருதயம் கிடைச்சிது? இயேசுக்கு தானே கிடைக்கணும். மரியாளுக்கு எப்படி கிடைச்சிது? நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம்? நூலை போல சேலை, தாயை போல புள்ள என்னுவோம். ஆனால் இங்கே மாறி நடக்குது. பிள்ளை போல தாய் மாறுகிறாள். இயேசுவை மாசற்ற இதயத்தை சுமந்ததனால் அவளும் மாசற்ற இதயமாக மாறுகிறாள், தூய இருதயமாக மாறுகிறாள். அதான் நாம் ஆண்டவரோடு இணைக்கப்படுகின்ற பொழுது, இன்றைக்கி 2வது வாசகம் அதான சொன்னது, நாம் தூயவராக இருக்க வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமாக இருக்கிறது அல்லவா? அப்படி தானே? அப்போ எப்படி இருக்கும்? நான் அந்த ஆண்டவரோடு இணைக்கப்பட போது தான் நான் என்ன செய்வேன்? நானும் தூயவராக மாறுவேன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, நீ இந்த ஆண்டவரோடு இணைக்கப்படுகின்ற பொழுது உன்னுடைய பழைய நிலைகள் கலைக்கப்படும், உன் பாவ நிலைகள் கலைக்கப்படும். பழைய நிலை கலைந்து என்னவா மாறுவ? நீ என்னவா மாறுவ? வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 5:17 அருமையான வசனங்க. நீ ஆண்டவரோடு இணைக்கப்பட்டால் என்ன நடக்கும்? பழைய நிலைகள், உன் பாவ நிலைகள், உன் அழுக்குகள், உன் கஷ்டங்கள், உன்னுடைய துன்பங்கள், உன் கண்ணீர்கள், உன்னுடைய வேதனைகள், நீ நடந்து சென்ற அந்த அழுக்கான இடங்கள், நீ உன் மேலிருக்கின்ற கரைகள் அனைத்தும் கலைந்து விடும். என்னவா மாறுவேன்? 2 கொரிந்தியர் 5:17. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருப்பார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? பழையன கழிந்து புதியதன புகுந்தது அன்றோ? அப்படி பாருங்க, ஊதாரி மைந்தன் தந்தையை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது அவன் பன்றிகளின் மத்தியிலே அழுக்காக இருந்தான். அவன் மீண்டும் தந்தையை நோக்கி வந்து தந்தையோடு இணைக்கப்படுகின்ற பொழுது அவன் என்ன பண்ணுறான்? புதிய படைப்பாக அவனை குளிக்க வச்சுட்டு உள்ளே இடு, குளிக்க வைத்து புது ஆடைகளை கொடு. எல்லாமே புதுசாக கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அவனுடைய வெளித்தோற்றங்கள் மற்றும் புதுதாக மாற்றப்படவில்லை, அவனுடைய உட்புறமும் தூய்மையாக்கப்படுகிறது, புது படைப்பாக மாறுகிறான். இந்த ஆண்டவரோடு இணைக்கப்படுகின்ற பொழுது இதுதான் உங்களுக்கு எனக்கு நடக்குங்க. இதுதான் உனக்கு எனக்கு நடக்கும். அன்னை மரியாள் ஆண்டவரோடு, இயேசு கிறிஸ்துவோடு, குழந்தை இயேசுவோடு அவள் இணைக்கப்பட்டாள். இன்று இந்த வாடி ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பமும் அன்னை மரியாள் தன் உதரத்தில் எவ்வாறு இயேசுவை இணைத்தாளோ அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இருக்கணுங்க. பாருங்க, இது உங்கள் குழந்தை இருக்கிறாங்க, யார் உங்கள் பிள்ளையா? அப்புறம் உங்கள் மக இருக்கிறாங்க. இந்த மகளுக்கும் உங்களுக்கும் அது நல்லா பார்த்துக்கிறீங்க, அப்படி தானே? நல்லா கவனிச்சுக்கிறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க. இந்த உறவை விட இந்த குழந்தை உங்கள் வயிற்றில் இருக்கின்ற போது அந்த உறவு எப்படி இருந்தது? அது வேறு மாதிரி ஒரு உறவு. இந்த குழந்தை வயிற்றை விட்டு வெளியே வந்த உடனே வேற ஆளாக மாறிட்டு, ஆனால் இந்த குழந்தை தன் வயிற்றில் இருக்கும்போது தாயோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. தாய் செய்வது எல்லாம் அந்த குழந்தைக்கு சொந்தமாக இருக்கிறது. ஒரு தொப்புள் கொடி உறவில் நாம் இணைக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவோடு. நாம் கிறிஸ்துவை பக்கத்தில் நிற்கிறதுல, தூரத்தில் நிற்கிறதுல இல்லை, அந்த தொப்புள் கொடி உறவு நமக்கு தேவை. இது அன்னை மரியாள் பெற்றிருந்தாள், இயேசுவை பெற்றிருந்தாள். இந்த உறவை பெறுகின்றவர்கள் சாட்சியாளர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் வருகை பாடலை நீங்கள் கவனிச்சிங்களா? அதில் ஒரு வார்த்தை வந்தது, நான் சொன்ன ஒரு வார்த்தை வந்து கடவுளுடைய சாட்சியாக இருக்கணும். என்ன வார்த்தை வந்தது? அதில் அழகான ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கிறத பாடினவங்களுக்கு என்ன வார்த்தை வந்தது? இறைக்குலமே நீங்கள் சாட்சியாக இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. யதார்த்தமாக தான் வந்தது, நம்ம பேசிக்கல, அப்படி தானே? அந்த பாடல்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த வழிபாடுக்குள்ளே வந்துட்டால் எல்லாத்தையும் கவனிக்கணும்.
முன்னுரையிலிருந்து பாடல்கள்ல இருந்து இருக்கிற இறை வார்த்தையிலிருந்து எல்லாமே நம்ம தான் மாற்றிக்கணும். பொம்மை மாதிரி உட்காந்துட்டு பொம்மை மாதிரி போகக்கூடாது. இறைக்குலமே நீங்கள் சாட்சிகளாக இருங்கள், கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருங்கள். எப்படி கிறிஸ்துவோடு தொப்புள் கொடி உறவோடு இணைக்கப்பட்டிருந்து நீங்கள் ஃபாதர், நான் எப்படி இந்த நிலைக்கு நான் போகிறது ஃபாதர்? இது கஷ்டமான தானே? ஆமாம், ரொம்ப கஷ்டமானது. அது குருக்களாக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், போப்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த தொப்புள் கொடி உறவுக்கு செல்வது, ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இருப்பது ரொம்ப கடினம். முதல் எப்படி நீங்கள் செய்யணும்? அன்புக்குரியவர்களை, பெற்றோர்களை, பெரியவர்களை கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கடவுளோடு நான் இணைக்கப்பட வேண்டும் என்றால், கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால், நான் முதலில் செய்யக்கூடியது என்ன செய்யணும் தெரியுங்களா? என்ன செய்யணும் தெரியுமா? ஜெப வாழ்வு. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அன்னை மரியாள் ஜெபித்தார்களா? ஜெபித்தார். அவர் தாயார் ஜோக்கிம் அண்ணா இவர்கள் ஆலயத்திலே ஜெபித்தவர்கள். வயதானவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் அன்னை மரியாள், அப்படிதானே? ஜோக்கிம் அண்ணாள் ஆலயத்திலே ஜெபித்தார்கள், எனக்கு குழந்தை வேண்டும் என்று. இந்த இத்தனை ஆண்டுகள் ஜெபித்த பிறகு அன்னை மரியாள் பிறக்கிறார். அவள் பிறப்பே ஜெபத்தின் பிறப்பு, அன்னை மரியாளின் பிறப்பு. தூய ஆவியால் அர்ச்சிக்கப்பட்டால் ஜெபத்தின் போதுதான். இயேசுவில் பிரியமானவர்களே, நான் இந்த சாட்சிய வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? நான் ஜெபத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கணும். அம்மா எங்கே இருக்கணும்? ஜெபத்தில். நான் ஜெபிக்க வேண்டும், தனிமையில் ஜெபிக்க வேண்டும், என் குழந்தைகளோடு ஜெபிக்க வேண்டும், கடவுளோடு ஜெபிக்க வேண்டும், குடும்பமாக ஜெபிக்க வேண்டும், கிறிஸ்துவ சமூகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதான் ஜெபம். ஜெபம் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோமா? நான் பல நேரங்களில் இந்த கேள்வியை உங்களுக்கு எழுப்பேன். பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன விட்டு சென்றிருக்கின்றீர்கள்? என்ன விட்டு சென்றீர்கள்? என்னுடைய தாயார் நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எனக்கு ஜெபமாலை சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இன்றும் அது ஞாபகம் இருக்குது. நான் எந்த கடையில் போய் ஏறணும்னு வச்சுக்கிறேன், ஏன்னா புனித பொருட்கள் வாங்க ஏறணுன்னா எப்படியாவது ஒரு ஜெபமாலையை வாங்கிடுவேன். அது எனக்கோ அடுத்தவங்களுக்கோ எப்படியாவது வாங்கிடுவேன். அந்த ஜெபமாலையை பார்க்கின்ற பொழுது, அழகான ஜெபமாலைகளை பார்க்கின்ற பொழுது, உண்மையிலே சொல்கிறேன், நேற்று இந்த குருசடையில் நிற்கும் பொழுது ஜெபமாலை பார்த்து அந்த சிலுவை அழகாக இருந்தது. அதில் ஜெபமாலையில் பார்த்தோடைய என் தாயாரின் ஞாபகம் வந்தது எனக்கு. அவங்க இறந்து ஒரு 28 வருடங்கள் ஆகிறது. அவள் விட்டு சென்ற பொக்கிஷம் எனக்கு இது ஜெபமாலை. இன்று உங்கள் குழந்தைகள் இதை சொல்ல முடியுமா? நான் பெருமையாக சொல்லலை, ஏன்னா சாட்சியாக சொல்லுகிறேன். நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்றதனால் நான் சொல்கிறேன். அன்புக்குரியவர்களை, 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது என் கைப்பிடித்து, ஆனால் நான் மறந்தேன். அப்போ என்னுடைய என்னுடைய பாட்டியெலாம் அதை பிக்கப் பண்ணாங்க, எனக்கு ஆட்சியெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படியே கற்றுக்கிட்டேன். அதனால தான் அன்புக்குரிய நான் 1ஆம் கிளாஸில் புது நன்மை எடுத்தேன், 3ஆம் கிளாஸில் உறுதி பூசுதல். இது பெற்றோரினுடைய அக்கம்பனிமெண்ட். பெரியவர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் பொறுப்பு எடுக்க வேண்டும். ஒரு வருஷத்தில் 365 நாட்கள் இருந்தால் 300 நாட்கள் நான் பீட சிறுவனாக இருந்தேன். அதனால தான் என்னவோ கடவுள் இந்த பாக்கியத்தை கொடுத்து உங்கள் முன் பகிர எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது பெற்றோர்கள் பொறுப்பிடுங்கள். உங்கள் குழந்தைகள் முக்கியம். அந்த குழந்தைகளை ஒரு ஆன்மீகத்தில் வளர்ப்பது முக்கியம். குழந்தையாக இருக்கும்போது பொத்தி வச்சுக்கிறீங்க பாருங்கள், அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அந்த புட்டி பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க குழந்தைக்கு, அப்படி தானே? அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான பிஸ்கெட்லாம் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் கையில் இருக்கிறாங்க, அடுத்து குழந்தைய விட்டுடுறாங்க. நீங்கள் அந்த குழந்தையோடு பயணிக்க வேண்டும். அந்த குழந்தையின் ஆன்மீகத்தில் பயணிக்க. எங்கே சென்றார்கள் இந்த ஞான பெற்றோர்கள்? ஐயோ, எங்கே சென்றார்கள்? இந்த குழந்தைகளை நீ ஞானத்தில் வளர்க்க வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு அல்லவா? ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? நாம் இது பொறுப்பை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஏன்னா என்னுடைய தாயார் இறந்த பொழுது எங்கள் அப்பா எனக்கு எழுதுந்த ஒரே ஒரு லெட்டர், நான் இன்றும் அதை லேமினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன எழுதுனா தெரியுங்களா? எங்கள் அப்பாவுக்கு தமிழ் எழுத தெரியாது, சரிங்களா? அதான் இன்னொரு வரியை வைத்து எனக்கு தமிழ் எழுதி அனுப்புகிறார். 4 வரிகளில் கடைசி வரி, அன்பு மகனே, உனக்கு அம்மா இல்லைன்னு நீ கவலைப்படவே கூடாது எந்த நேரம். நான் 12th முடித்து அப்போ தான் செமினரிக்கு போகிறேன், சரிங்களா? நான் இருக்கிறேன். அப்போது என் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் நான் அப்போது, சரிங்களா? கல்கத்தாவில் இருக்கேன். அப்போ எனக்கு எழுதுகிறார்கள் கடிதம், உனக்கு அம்மா இல்லைன்னு நீ கவலைப்படக்கூடாது, உனக்கு மாதா தான் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. என்ன தெரியாது, யாருக்கு சொன்ன வார்த்தை அது? மாதா தானே உன் அம்மான்னு யார் சொன்னது? யாருக்கு? இயேசு சிலுவையில் யோவானுக்கு, அது திருச்சபைக்கு, இதோ உன் தாய் என்று சொன்ன போல் இருந்தது. எப்போல்லாம் மாதா முன்னால் நிற்கிறனோ எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வரும். இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர் இறந்து ஒரு 5-4 வருடங்கள் ஆகிறது. நான் எது சொல்ல வரேன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு என்ன அடையாளத்தை விட்டு செல்கின்றீர்கள்?
என்ன ஞாபகத்தை விட்டு செல்லுகின்றீர்கள், என்ன ஆன்மீகத்தை விட்டு சென்றீர்கள்? இதுதான் சொல்கிறேன், கூடி ஜெபியுங்கள், கோடி நன்மைகள் உண்டு. ஜெபத்தை நம்ம உருவாக்க வேண்டும். ரைட்டு. அடுத்தது இந்த ஜெப நிலையோட அல்லேலூயா அல்லேலூயா ஜெபம் ஆண்டவரே 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 ஜெப பைபிள் 4 முறை வாசி சாமி, இன்னும் 4-5வது முறை வாசித்துட்டு இருக்கிற என்ன பிரயோசனம்? இது தவறே இல்லை. ஆனால் என்னை அடுத்த நிலைக்கு ஜெப வாழ்வு என்னை அடுத்த ஆன்மீகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த அடுத்த ஆன்மீகம் என்ன தெரியுங்களா? அடுத்த ஆன்மீகத்துக்கு என்ன தெரியுமா? இந்த ஜெப வாழ்வு என்னை அர்ப்பண வாழ்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும். என்ன இங்கே கொண்டு சொல்லணும்? ஜெப வாழ்வு, அர்ப்பண வாழ்வு. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் என்ன செய்கிறானுங்க, இதுதான் பிரச்சனையே. இந்த பைபிள் தூக்கிட்டு போகிற ஆட்கள் தான் ரைட்டு. நிறைய பேர் இருக்கும் பைபிள் தூக்கிட்டு போக தான். கோயிலில் இப்படி தான் இருக்கும், தெருவில் போனால் வேறு மாதிரி இருக்கும். அப்போது என்னுடைய வழிபாடும் என் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். என் வழிபாடும் என் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். நான் எது என்று ஆலயத்திலிருந்து பெற்றனோ சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இந்த ஆண்டவர் இயேசுவை உணவாக பெற்ற நீ, நன்மையை பெற்ற நீ, செல்லும் இடமெல்லாம் போய் நன்மையை செய். இயேசு உனக்கு உணவாக வந்தார், நீயும் பிறருடைய வாழ்க்கையிலே உணவாக மாறு, தியாகமாக மாறு, அர்ப்பண வாழ்வாக நீ வாழு என்று சொல்கிறார். அதான் அர்ப்பண வாழ்வு. இந்த அர்ப்பண வாழ்வில் நமக்கு வலிக்குங்க, காயங்கள் ஏற்படும். புரியுதுங்களா? அப்போது இதை நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அர்ப்பண வாழ்வுக்கு ஒரு எளிய எடுத்துக்காட்டின் மூலம் சொல்லட்டுமா? பாருங்கள், ஒரு ஃபார்ம் இருக்குது. ஆடு மாடு குதிரை கழுதை பன்னி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்முடைய ஓனர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஓனருக்கு என்ன நடக்குதுன்னா, அவருக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பிறந்தநாள் கொண்டாடும் போது அப்போது எல்லாம் நைட்டே உட்காந்து யோசிக்குது, நாளைக்கு நம்முடைய ஓனருடைய பிறந்த நாள், அவருக்கு நம்ம என்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யார் யோசிக்கிறது? யாரா? ஆடு மாடு கோழி குதிரை கழுதில். அப்போது எல்லாரும் ஒன்று யோசிச்சுட்டாங்க. இந்த பன்றி இருக்குது பார்த்தியா, அதான் நான் என்னடா கிஃப்ட்டு கொடுக்குறது ஒருன்னு உக்காண்ட்ருக்கு. அப்போ கோழி போகுது, அப்படி தானே? கோழி போயிட்டு என்ன சொல்லுது, பண்ணிக்கிட்டு போயிட்டு சொல்லுது, ஏய் இல்லைடா நான் என்ன கொடுக்குறதுனே தெரியல, யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போது கோழி ஐடியாஸ்க்கு சொல்லுது, நான் என்ன செய்கிறேன், நாளைக்கு காலையில் உணவாக நான் மாஸ்டருக்கு ஒரு முட்டை கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு. முட்டை பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்பயுமே காலை உணவில் எப்பயுமே ஒரு முட்டை இருக்கும், சரிங்களா? நல்ல ஒரு ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட்டில் காலை உணவில் முட்டை இருக்கும். நம்ம மாஸ்டருக்கு நான் ஒரு முட்டை போட்டு கொடுக்குறேன்டா அப்படின்னு. நான் முட்டை போட முடியாதுடா, நான் என்னடா கொடுக்குறது அப்படின்னு. அப்போது அந்த கோழி என்ன ஒரு அறிவுரை சொல்லுதுன்னா, யாருக்கிட்ட? பன்றிக்கிட்ட ஒரு கோழி ஒரு அறிவுரை சொல்லுது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த உன்னுடைய தொடை இருக்குது இல்லை, தொடை, அந்த தொடையை அறுத்து அது என்ன செய்யணும், நல்லா ஃப்ரை பண்ணி, இதை ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா, ஹேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேம் அது நல்லா கிரில்லில் போட்டு, ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெட் சைஸில் போட்டு அதை வச்சு அப்படி சாப்பிட்றது, இதை ஹேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அது பிரேக்ஃபாஸ்ட், நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டில் அதை கொடுப்பாங்க, சரிங்களா? அப்போது போயிட்டு பன்றிக்கிட்ட போய் கோழி சொல்லுது, நீ ஹேம் கொடுக்கறதுக்கு உன் தொடையை அறுத்து நீ வச்சு இவர் முட்டை போடுவாரா, அவர் தொடையை அறுத்து. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுங்களேன், சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். நான் கோழியாக இருந்து, நீங்களாக இருந்து, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் முட்டை போட்டு கொடுக்குறேன், நீ தொடையை அறுத்து கொடுக்குறேன், எட்டி உதைக்க மாட்டேங்க. என்ன ஒரு முட்டை போட்டு கொடுப்பாரேன், நாங்கள் தொடையை அறுத்து கொடுக்குவோம்மா, அப்படி தானே? ஆமாம் அன்புக்குரிய, பல நேரங்களில் நாம் கடவுளுக்கு அர்ப்பணம் என்ற பேரில் முட்டை போட்டு தான் கொடுத்தோம். இது டொனேஷன். நான் கடவுளுக்கு கொடுக்கின்ற காணிக்கைகள் அவைகள் இவைகள் நம்ம சாக்ரிஃபைஸ், தியாகமாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பல நேரங்களில் டொனேஷன் கொடுக்குறது, முடியை கொடுக்குறது, காணிக்கை கொடுக்குறது, அதை கொடுக்குறது. ஆனால் எது வலிக்குதோ அதை நாம் செய்யணும். நாம் அர்ப்பண வாழ்வில் இருக்கும்போது அந்த பன்றி தன்னுடைய தொடையை அறுத்து கொடுப்பது அர்ப்பணம். வலிக்கும், காயங்கள் ஏற்படும். நீ ஒருவனை உன்னை காரி துப்பி, உன் முகத்தில் காரி துப்பியவனை, உன் பேரை கெடுத்தவனை, உன் பிள்ளை உன் மகளின் பேரை பப்ளிக்கில் கெடுத்த ஒருவனை, வாட்ஸ்அப் குரூப்பில் பேர் போட்டு உன்னை கெடுத்த ஒருவனை, உன் ஃபோட்டோ போட்டு கெடுத்த ஒருவனை நீ வீடு ஏறி மன்னிக்கிறாய் பார்த்தீங்களா? இது வலிக்கும். இதுதாங்க அர்ப்பணம். நான் தான் செஞ்சேன், நான் தான் செய்த எல்லா வேலையும் நான் தான் செய்ய, மனைவி வீட்டில் புலம்பிகிட்டே இருப்பான், நான் தான் சம்பாதிக்கணுமா புலம்பல், அப்படி தானே? இதெல்லாம் நம்ம அர்ப்பண உணர்வோடு ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவர் மனைவி இன்றும் அர்ப்பணத்தோடு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். பொது நிலையிலிருந்து எத்தனையோ பேர் தங்களுடைய அர்ப்பண வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குடும்பமே ஒரு சாட்சியாக இருக்கும். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும்.
வீட்டில் அவங்க தான் எல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. இது அர்ப்பண வாழ்வு. என்னுடைய ஜெப வாழ்வு இந்த தியாக அர்ப்பண வாழ்வுக்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும். அடுத்து இந்த அர்ப்பண வாழ்வில் எனக்கு என்ன நடக்கும் சொன்னேன், காயங்கள் ஏற்படும். இயேசுவை சிலுவையில் பாருங்க, அர்ப்பண வாழ்வு வாழ்ந்தார், காயங்கள் ஏற்பட்டது அந்த ஆண்டவருக்கு. அப்படிதானே நீங்களும் நானும், எவள் ஒருவன் அர்ப்பண வாழ்வை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு காயங்கள் ஏற்படும். அடுத்து இந்த அர்ப்பண வாழ்விலிருந்து நான் எந்த வாழ்வுக்கு நான் போகணும், சாட்சிய வாழ்வுக்கு. அதாங்க அடுத்து தான் போகணும். இந்த சாட்சிய வாழ்வுக்கு, இந்த ஜெப வாழ்வு, அர்ப்பண வாழ்வு, சாட்சிய வாழ்வுக்கு நான் உயர்த்தப்படணும். இந்த சாட்சிய வாழ்வில் என்ன நடக்கும் தெரியுமா? அர்ப்பண வாழ்வில் என்ன நடக்கும்னு சொன்னேன், காயங்கள். சாட்சிய வாழ்வில் செத்து போயிடும். இறைவனுக்காக எவன் ஒருவன் சாட்சிய வாழ்வை வாழ்கிறானோ அவன் செத்து போயிடும். அன்னை மரியாளை பாருங்கள், அர்ப்பண வாழ்வை வாழ்ந்தாள். இயேசு சிலுவை சுமந்து எத்தனை காயங்களை பெற்றார்? இயேசு சிலுவை சுமந்து 5 காயங்களை பெற்றாள். ஆனால் அன்னை மரியாள் சிலுவை சுமக்காமல் எத்தனை காயங்களை பெற்றாங்க? 7 வியாகுலங்களை பெற்றாள். தன் இதயத்திலே பெற்றாள். அர்ப்பண வாழ்வு. தன் மகன் சிலுவையில் தொங்குவதை கண்ணால் பார்த்தாள். இயேசு சிலுவையில் செத்தால், அன்னை மரியாள் நின்று செத்தாள், தன் மகன் பார்ப்பதை. இதுதான் சாட்சிய வாழ்வு. கடைசி வரைக்கும் அந்த சிலுவையின் அடியிலே தன் மகனோடு இணைந்து பயணித்த ஒரு தாயாக இருக்கிறார். சாட்சிய வாழ்வாக இருந்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் நாள்தோறும் சாக வேண்டும். நாள்தோறும் சாகக்கூடிய வாழ்வு. இப்போது இதை சுருக்கமாக சொல்லணுன்னா, நான் எப்படி ஃபாதர் இப்போ லேட்டாக வந்தவங்க சில பேர்லாம் பிரசங்கத்துக்கு கடைசியில் வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணுன்னாக்கா, இப்போ ஒருத்தர் கேட்டாங்க, சாமி நான் லேட்டாக வந்துட்டேன், பிரசங்கத்தை ஒரு லைனில் சுருக்கமாக சொல்லுங்கள், ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் கொடுத்தீங்க, நான் எங்கே போயிட்டேன், சுருக்கமாக சொல்லுங்கள் சாமி ஒரு பிரசங்கத்தை என்ன கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த அர்ப்பண வாழ்வு எப்படின்னா பாருங்கள், என் தாய் செய்ததை போல் செய்யுங்கள். என் தாய் செய்ததை போல் செய்யுங்கள். அன்னை மரியாள் செய்ததை போல் நாம் செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம், கடவுளுடைய சாட்சியாக நாம் வாழ்வோம். ஆனால் அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க, என் மகன் சொல்வதை போல் செய்யுங்கள் அப்படின்னாங்க. நான் மகன்கிட்ட போய் கேட்டால் மகன் என்ன சொல்கிறாரு, சுருக்கமாக எங்கள் அம்மா என்ன செய்தாங்களோ அதை செய். அன்னை மரியாள் ஜெபத்தில் வாழ்ந்தாள். அன்னை மரியாள் அர்ப்பணத்தில் வாழ்ந்தாள். அன்னை மரியாள் சாட்சியாக வாழ்ந்தாள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, திருத்துதர் பணி 1ஆவது அதிகாரம் 6, 7, 8 நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தன் சீடர்களுக்கு, நீங்கள் உலகின் கடையெல்லையும் சென்று என் சாட்சிகளாக வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ கடந்த 3 நாட்களாக நாம் சிந்தித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம் அன்னை மரியாளை போல, அவர் செய்ததை போல நாம் செல்லும் இடங்களெல்லாம் நாம் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு இறைவார்த்தையை வாசிப்போம். திருத்துதர் பணி 10ஆவது அதிகாரம் 38ஆவது வசனம். நாம் செல்லும் இடமெல்லாம் என்று என்ன செய்யணும், நன்மையே செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த இறைவார்த்தையை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன். கடைசி 3 நாட்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். கேட்போமா? திருத்துதர் பணி 10ஆவது அதிகாரம் 38ஆவது வசனம் வாசிங்க. கடவுள் நாசரேத்து இயேசுவின் சரி அம்மா, மைக்கிலேருந்து வாசிச்சுக்குவோம். எல்லாம் நல்லா வாசிக்கிறீங்க, நன்றி. மைக் எல்லாருக்கும் கேட்குன்ற மைக்கிலேருந்து வாசிக்கிறோம். சரிங்களா? வாசிங்க. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல். இப்போ கடவுள் நாசரேத்து இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. நாசரேத்து இயேசு தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தார். பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் தூய ஆவியின் வல்லமையை பெறுகிறார். இந்த வாடியூரில் இந்த திருவிழாவிலே, இந்த கெபி திருவிழாவிலே பங்கெடுத்துக்கின்ற ஒவ்வொரு மக்களும் முதலில் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். அதான் நன்மை செய்ய வேண்டும் என்றால் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டால் அன்னை மரியாள் மீது தூய ஆவி நிழலிடப்பட்டது. நம்பர் 1. அடுத்து, கடவுள் அவரோடு இருந்ததால். கடவுள் அவரோடு இருந்தார். அதான் சொன்னேன், என்ன கடவுள் அவருக்கு ஆதரவாக இருப்பார் என்று சொன்ன இறை ஊழியருக்கு. கடவுள் அவரோடு இருந்ததனால், ஏன்னா தூய ஆவி அவரோடு இருந்தது, கடவுள் அவரோடு இருந்ததனால். அடுத்து, அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து. ஒரு பாருங்க, இப்படிப்பட்ட ஒருவன் செல்லும் இடங்களில் தீயவைகளை அகற்றுவான். அன்புக்குரியவர்களே, நீங்க பீடி சுத்திட்டு இருக்கலாம், கொத்த வேலைக்கு போகலாம், கொத்தனாரா வேலைக்கு போகலாம், பெயிண்டிங் வேலையா இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம். நீங்க செல்லும் இடங்களில் அழகையை விரட்ட வேண்டும், தீயவைகளை அகற்ற வேண்டும். தீயவைகளை யாராவது அடுத்தவனை பற்றி புறணி பேசிட்டு இருக்கானே, பேசாதன்னு சொல்லணும். சொல்ல முடியலன்னா அங்கிருந்து வெளியேறிடணும், அந்த இடத்த விட்டு போகணும். அப்போது நல்ல ஒரு இறை ஊழியன், நல்ல ஒருவன், ஆவியால் நிரப்பப்பட்டவன் புறணி பேச மாட்டான், கெட்டது செய்ய மாட்டான், தீயவைகளை அகற்றக்கூடியவனாக இருப்பான். அப்போது இயேசு தூய ஆவியை பெற்றவராக தீய அழகையின் எல்லா செயல்களையும் அகற்றுகிறார். அப்படி தான் நாமளும் செய்யணும். அடுத்து,
எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். அவர் போகிற இடங்கள்லாம் நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதை தான் நம்ம இந்த நாட்கள் ஃபுல்லாக நாம் செய்யணும். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நன்மைகளை செய்து கிறிஸ்துவுக்கு அன்னை மரியாளை போல சாட்சியாக இருக்கணும். வெளியில் எங்கேயும் செய்கிறோமே இல்லையோ, நம்முடைய குடும்பங்களில் தொடங்கி செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்ய இதோ இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு செபிப்போம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் பக்தியோடு சொல்லுவோம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது அன்பின் பாதையில் வழி நடத்தவும், தம் வழியில் வரும் சவால்களை எதிர்கொண்டு சீடராய் வாழ வரம் வருள புனித சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என அனைத்துலக படைப்புகளாலும் ஆராதிக்கப்படுகிற அரியணையில் வீற்றிருப்பவருமான ஆட்டுக்குட்டியே, எம் இறைவா, உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் போருக்கு முனைப்பு காட்டுவதை தவிர்த்து உயிர்த்த ஆண்டவரின் கொடையான அமைதியை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றும், தீவிரவாதமும் பயங்கரவாதமும் முற்றிலும் ஒழிந்து போக வேண்டும் என்றும் சகாயமாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே இறைவா, இளைஞர்கள் இளம்பெண்களை ஆசீர்வதியும். உமது மனநிலையை பெற்றவர்களாய் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழவும், மாறிவரும் அறிவியல் உலகத்தில் சமூக தொடர்பு ஊடகங்களை தங்களின் வளர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்தவும், இளமை பருவத்தில் உம்மை மனதில் கொண்டு உம் வழிகளை பின்பற்றி வாழவும், வேலைவாய்ப்புகள் கிடைத்து எதிர்காலம் சிறந்திட சகாய அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இல்லாமை, இயலாமை, வறுமை, வேலையின்மை, சமாதான இன்மை, உடல்நல இன்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளாலும் இன்னொருவரும் மக்களின் வாழ்வில் உமது உயிர்ப்பின் ஆற்றலால் அதிசயங்கள் நிகழ்ந்தது. நாங்கள் மகிழ்ச்சியோடு உமது உயிர்ப்பின் மேன்மையை கொண்டாடும்படி அருள் தர சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் பங்கையும் பங்கு மக்களையும் ஆசீர்வதியும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். செய்யும் தொழில்கள், செல்லும் பயணங்களில் உமது உடனிருப்பை தந்து, நோய்களின்றி கடன் தொல்லையின்றி அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வரமருள புனித சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனே, எம் இறைவா, எம் பங்கை வழிநடத்தும் பங்கு தந்தையும் ஆசீர்வதியும். நீர் தாமே அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து வழிநடத்தும். மேலும் பணிக்காக எம் பங்கிலிருந்து தேர்ந்தெடுத்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தவும். மேலும் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றும் தந்தையர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் நம் அனைவரும் கைகளை கூப்பி பக்தியோடு நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாளை போல் அன்னை மரியாள் இயேசோடு அந்த தொப்புள் கொடி உறவோடு இணைக்கப்பட்டிருந்தாள். இணைந்து கடவுளின் சாட்சியாய் செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்தவராக இருந்தார். கடந்த 3 நாட்களும் செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்ய நாம் அழைக்கப்பட்டு சிந்தித்தோம், தியானித்தோம், ஜெபித்தோம். திருத்துதர் பணி 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்வது போல, இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு செல்லும் இடங்களெல்லாம் தீயவைகளை அகற்றி, அலகையை அகற்றி, அகலின் செயல்களை அகற்றி செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்தவராக இருந்தார். ஆண்டவற்றை ஜெபிப்போம். இறைவா, என்னை உமது நன்மையால் நிரப்பும், என்னை உம்மையால் நிரப்பும். என்னை, என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பத்தார், என் பங்கு சமூகம் எல்லாவற்றையும் உம்மால் நிரப்பும். நாங்களும் செல்லும் இடங்களை நன்மை செய்யவுமாக. ஆண்டவரே, தீயவனின் கருவிகளாக நாங்கள் மாறாமல் இருக்க எல்லாரும் பக்தியோடு மனதிலே உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவரும் என்னோடு சேர்ந்து செபியுங்கள். அன்புக்குரியவர்களை, இந்த அன்னையினுடைய பக்திக்காக
இதோ திருப்படியிலே பங்கெடுத்து அன்னையின் பக்தர்களாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்று அந்த ஆசிரை நாம் பெற வேண்டும். அன்னை பெற்ற ஆவியின் ஆசிரை நாமும் பெற வேண்டும். அன்னை பெற்ற அந்த தொப்புள் கொடி உருவான இயேசுவோடு நாமும் இணைக்கப்பட்டு புதிய படைப்பாக மாற பக்தியோடு நம்ம செவிப்போம். எல்லாம் உள்ள தந்தையே, இறைவா, ஆண்டவரே, இதோ இந்த மாலை வேளையில் இதோ நாங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகளாக, உமது அன்பு பிள்ளைகளாக உம்முடைய திருப்பிடத்திற்கு முன்பாக கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் 84 இதோ ஆண்டவரின் முற்றத்தில் வாழ்வது எவ்வளவு அருமையானது. ஆண்டவரே, உம்முடைய திருப்பிடத்தில் அடைக்கலான் குருவிகளுக்கும் சிட்டுக்குருவிகளுக்கும் இடம் உண்டு, எங்களுக்கு இடமில்லாமல் போகுமா? இதோ அந்த ஆண்டவருடைய திருப்பிடத்திலே முற்றத்திலே நமக்கு இடம் கிடைத்திருக்கிறது. நன்றி சொல்லுவோம். இயேசுவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான நேரத்தை எங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் நாங்கள் சேர்ந்து செபிக்க நீ கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்ம அனைவரும் ஒரு நிலைப்பட்டு சிந்தி ஜெபிப்போம். வேறு எந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல், எந்த செயல்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம ஆண்டவரை மனதில் நிறுத்துவோம். அவரை மனதில் நிறுத்தி செபிப்போம். அந்த ஆவியானவரை நாம் பெறுவோம். இந்த நேரத்தில் நாம் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள், கண்ணீர்களை ஒப்படைப்போம். இறைவா, இதோ எமது அன்பு மக்களுடைய செபங்களை கேட்டருள்வீராக. என்னை நோக்கி கூப்பிடு, கேளுங்கள், உமக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, முழு மனத நம்பிக்கையோடு இங்கு அழுது கொண்டிருக்கு, கதறிக்கொண்டு உம்மை நம்பி செபிக்கின்ற உள்ளங்களை உற்று நோக்குவீராக. நன்றி இயேசுவே, உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் வேண்டுதல்களை ஏற்பீராக, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஏற்பீராக. எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய பாரகங்கள், ஆண்டவரே, ஏதோ எங்களுடைய பாவ சுமைகள் அனைத்தையும் ஒப்படைக்கிறோம். திருத்துதர் பணி 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, உங்கள் கவலைகளையும் துக்கங்களையும் என்னிடம் தூக்கி எறியுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ உம்முடைய திருப்பிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். இந்த உடைய திருப்பிடத்திலே என்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் தூக்கி எறிகிறேன். ஆண்டவரே, இவற்றை பார்த்துக்கொள்வீராக. இதோ என்னுடைய குழந்தையின் போக்கு சரியில்லை, குடிப்பழக்கங்கள், போதை பழக்கங்கள், தீய உறவுகள், தீய ஊடக அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் இதோ உடைய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. முது அருள் எங்கள் மீது இறங்குவதாக. எங்கள் குடும்பங்கள் மீது இருக்கட்டும். குறிப்பாக பிரிந்த குடும்பங்கள், கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடியவர்கள், இதனால் பாதிக்கப்படுகின்ற குடும்பங்கள், ஆண்டவரே, உமது அன்பினால் இணைக்கப்படுவதாக. இந்த குடும்பங்கள் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து குழப்பங்களில் சச்சரவில் இருக்கின்றவர்கள் எல்லா குடும்பங்களும் இணைக்கப்படட்டும். ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே எங்களோடு இருப்பீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல வரங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்கள், நல்ல வீட்டுக்காக, குழந்தை வாக்கத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, மேற்படிப்புக்காக, வெளிநாட்டு பயணங்களுக்காக, அரசு தேர்வுக்காக எழுதி கொண்டிருப்போர் எல்லோருடைய தேற்று அருள் புரிவீராக. தந்தையே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் குரலை கேட்பீராக. இதோ முது திருமுகம் இந்த நேரத்தில் இங்கு இருப்பவர்கள் மீது திரும்புவதாக. முதுக்கு திருக்கைகள் எங்கள் மேல் திரும்பட்டும். எங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றி இயேசுவே. இதோ நீ அன்னை மரியாளுடைய பரிந்துரையால், சகாய தாயினுடைய பரிந்துரையால் ஜெபிக்கின்ற எங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கைகளை உயர்த்துமா? வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மீண்டும் பாடுவோம், மீண்டும் பாடுவோம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. காணிக்கை பாடல்.
கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனநிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிபொருளாக எங்களை அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூர்ந்து இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல செய்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகனைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களில் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கமுடைய திரு அவையை நினைவு கொண்டுள்ளும் எங்கள் ஆயர் அந்தோணி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலே ஏற்றுள்ளும். சிறப்பாக இன்று யாரெல்லாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து எந்த ஆன்மாக்களுக்காக செபிக்கிறார்களோ அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் உது அன்பில் இளைப்பார செய்வீராக. திருப்பலி ஒப்பு கொடுத்து எந்த கருத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஏற்று அருள் புரிவீராக. இதோ இந்த கெபியிலே யாரெல்லாம் எந்த விண்ணப்பத்தோடு என்ற மன்றாத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அன்னையனுடைய இந்த கெபியிலே தங்கள் வேண்டுதல்களை பதிவு செய்துவிட்டு செல்கிறார்களோ அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்டு அருள் புரியப்படுவதாக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் புனிதமான ஆட்டுக்குட்டி, சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தவர், நம்முடைய உள்ளத்தை தேடி வந்து நமக்கு நலமானதை செய்யும் ஆண்டவர். இவரிலே விசுவாசம் கொண்டு இவரை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தானே என் எல்லையே நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே பயணந்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தாமே என் எல்லையே என்வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனித சகாய மாதா திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் மிகச் சிறந்த முறையிலே நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல காலச்சூழலை கொடுத்திருந்தார். சிறப்பாக அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக நம்முடைய பங்கு முழுவதும் இணைந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவது என்பது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு காரியம். நமது வாடியூர் பங்கு இறைமக்கள் மட்டுமல்ல, நமது பங்கினுடைய கிளை கிராமங்கள் மரியதாய்புரம், ஆனைகுளம், குறிச்சான்பட்டி, இன்னும் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் இணைந்து கொண்டாடுவது கடவுளுக்கு ஏற்புடைய செயல். அந்த கடவுளை நாம் நினைத்து பார்க்கின்றோம். அன்பு தாய் அன்னை மரியாள் சொன்னால், என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று. நிச்சயமாக நம்முடைய செயல் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா 3 நாட்கள் என்று சொல்லி நாம் முடிவு செய்தபோது, இந்த 3 நாட்களிலும் ஒரே தந்தையை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நான் முடிவு செய்திருந்தேன். அந்த நேரத்திலே என்னுடைய நினைவுக்கு வந்தவர்தான் அருட்தந்தை தாமஸ். சிறப்பாக தந்தை அவர்களுக்கு எந்தவித முன்னுரையும் தேவையில்லை. நம்மோடு இருந்திருந்தார். பல நிகழ்வுகளிலே நம்மோடு ஆன்மீக காரியங்களை வளர்வதற்கு அவர் உறுதுணை கொடுத்திருந்தார். இந்த திருவிழாவிலும் அவர் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவரை அழைத்தபோது மிக எளிமையாக வருகிறேன் என்று சொல்லி சிறப்பாக தன்னுடைய ஒத்துழைப்பை கொடுத்தார். இந்த நாளிலும் மட்டுமல்ல, கடந்த 3 நாட்களிலுமே அவருடைய மறையுரை நம்முடைய வாழ்வை தொட்டது என்பதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும்.
அதே நேரத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத் தருவதற்கு அவர் ஜெபித்த ஜெபங்கள் நிச்சயமாக கடவுளுடைய அருளை பெற்றுவிட்டோம் என்ற அந்த உணர்வை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய அன்பு தந்தை அருட்தந்தை தாமஸ் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய அனைவருடைய சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் சிறப்பு செய்கிறோம். கரங்களை தட்டி அன்பு தந்தைக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளிலே நம்மோடு இணைந்திருப்பவர் நம்முடைய பாலை மறை மாவட்டத்தினுடைய திருத்தொண்டர் தியாகோன் ஜோமிக்ஸ் அவர்கள். கடந்த வாரத்தில்தான் நமது ஆயருடைய கரங்களினால் திருத்தொண்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். வருகின்ற வருடத்திலே அவர் குருவாக நமது ஆயருடைய கரங்களினால் திருநிலைத்தப்படுவார். நம்முடைய மறை மாவட்டத்திலே இந்த வருடத்திலே ஒரே ஒரு சொத்து என்றால் அவர் இந்த தியாகோன் மட்டுமே. எனவே இந்த நாளில் மட்டுமல்ல, நம்முடைய கிளை கிராமங்களிலும் சிறப்பாக நமது பங்குகளிலும் அவர் பணி செய்து வருகின்றார். அன்பு தியாகோன் திருத்தொண்டர் ஜோமிக்ஸ் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளிலே சிறப்பாக நம்மோடு இணைந்து எப்போதுமே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அருட்சகோதரிகள், திருச்சிலுவை அருட்கண்ணியர்கள். எல்லா விதத்திலுமே நமக்கு உறுதுணை புரிகிறார்கள். சிறப்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரை தேர்ந்தெடுத்து மிகச் சிறந்த முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரிகளுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இருவரும் வாங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர். வாமா. கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய ஆலயத்தினுடைய உபதேசியார் ஆசிரியர் சபரிமுத்து. சிறப்பாக இந்த திருவிழா மட்டுமல்ல, அல்லது திருவிழாக்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய இந்த ஆன்மீக வழிபாடுகளை காலையில் திருப்பலி அல்லது காலை ஜெபம் அல்லது மாலையில் திருப்பலி மாலை ஜெபம் என்று சொல்லி மிக சிறப்பாக நம் ஒவ்வொருவரையும் ஆன்மீக பாதையிலே வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். பிரியமானவர்களே, அர்த்தம் தரும் வகையில் நாம் திருவிழா கொண்டாட வேண்டும் என்பதிலே என்னை விட அதிகமாக அக்கறை கொண்ட நம்முடைய ஆலயத்தின் உபதேசியார் சிறப்பாக இந்த நாளிலே இதை தெரிவு செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நம்மிடம் ஆலோசனை கேட்கின்ற உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய ஓய்வு காலத்திலும் கூட ஆலயத்தினுடைய பணியை மிகச் சிறப்பாக செம்மையாக செய்து நாம் ஆண்டவருடைய அருகில் இருக்கின்றோம் என்ற உணர்வை நமக்கு அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் அனைவருடைய சார்பாக இந்த திருவிழாவிலே அன்பு ஆசிரியரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அனைவருடைய சார்பாக ஆசிரியருக்கு இந்த பொன்னாடை போற்றி சிறப்பு செய்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா மட்டுமல்ல, நம்முடைய ஊரில் உள்ள எந்த ஒரு நிகழ்ச்சியையும் சிறப்பாக முன்னெடுத்து அதற்குரிய காரியத்தை கொடுப்பவர்கள் நமது ஊர் பொறுப்பாளர்கள். அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். சிறப்பாக நம்முடைய ஊர் தலைவர் திருவாளர் சேசுராஜன், தர்மகர்த்தா திருவாளர் தாசன், சிறப்பாக கட்டளைக்காரர் திருவாளர் அந்தோணி, இவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து கரங்களை தட்டி நம்முடைய நன்றியும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா பேசத் தொடங்கிய நாளிலிருந்து இந்த சகாய மாதா தன்னார்வ பணிக்குழு மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த திருவிழாவை வெற்றிகரமாக சிறப்பாக ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் கடினமாக உழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சகாய மாதா தன்னார்வ பணிக்குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் சிறந்த முறையிலே நான் பாராட்டுகிறேன், ஜெபிக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே,
அதே போல் இந்த திருவிழா என்பது ஏதோ ஒருத்தரை சார்ந்தல்ல அல்லது ஒரு ஊரை சார்ந்தல்ல, மாறாக நன்கொடை கொடுத்த பல்வேறு உள்ளங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அதே போல உழைப்பை கொடுத்த ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறேன். தன் ஆர்வத்தோடு இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய உழைப்பையும் சிறப்பாக நன்கொடை கேட்கின்ற பொழுது முகம் கோணாமல் நன்கொடை கொடுத்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த இடம் அழகாக வண்ண விளக்குகளால், அது மட்டுமல்ல சிறந்த முறையிலே இந்த ஒளியுடைய அமைப்பை செய்து கொடுக்கக்கூடிய சகோதரர் ஆரோக்கியம் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போல ஒவ்வொரு வழிபாடும் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் பாடகர் குழுவினரை உண்மையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அர்த்தம் தரும் வகையில் பாடல்களை எடுத்து மிக சிறப்பாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு அவர்கள் துணை செய்திருக்கிறார்கள். பாடகர் குழுவிற்கும் சிறப்பாக இந்த நாளிலே இந்த இசைக்கருவியை மீட்டிய திருமை மெஜோ வென்சி அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அனைவருக்கும் மிகச்சிறந்த முறையிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 நாட்களுமே நாம் உணவு கொடுத்து இருக்கின்றோம். சிறப்பாக இந்த உணவு சமைத்து கொடுத்த நண்பர்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அதே நேரத்திலே உணவு பரிமாறிய ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா விதத்திலும் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இந்த பீடத்தை அருட்சகோதரியோடு சேர்ந்து ஜோடித்தவர்கள், உதவி செய்தவர்கள், பீட பணியாளர்கள், இன்னும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நம்முடைய ஊர் இறை மக்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், சிறப்பாக நமது ஊர் பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், மேலும் இளைஞர்கள், இளம்பெண்கள், பெரியவர்கள் என ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் நாளிலே சரியான காற்று, நல்ல மழை இருந்தாலும் நாம் வந்திருந்தோம். நம்முடைய அன்பு தாய் சகாய அன்னையினுடைய கொடியை நாம் ஏற்றிருந்தோம். பிரியமானவர்களே, மழையை பொருட்படுத்தாமல் உதவி செய்தவர்கள் எண்ணற்ற பேர். உண்மையிலே அவர்களை பாராட்டுகின்றேன். அதே போல சிறப்பாக 2வது நாளிலே அந்த சப்பர பவனிலே கலந்து கொண்டவர்கள், அந்த அன்னையை சுமந்தவர்கள். நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வருஷமெல்லாம் நம்மளை சுமக்கக்கூடிய தாயை என்ன செய்யணும், நாம் ஒரு நாளாக சுமக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வருஷமெல்லாம் நம்ம புனித நம்மளை சுமக்கிறார், வருஷமெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறார். அவர்களை சுமக்கக்கூடிய அந்த பாக்கியம் பேறு பெற்றது. இதை எதுக்கு சொல்ல அப்படின்னா, தாய் என்ன செய்கிறா, நம்மளெல்லாம் வயிற்றில் சுமக்கிறா. அந்த தாய் வயசானப்புறம் என்ன செய்யணும், நாம் சுமக்க வேண்டும். இது எங்கிருந்து வரும் அப்படின்னா, ஆன்மீகத்தில் நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் மிக சிறப்பாக அமையும். பிரியமானவர்களே, அன்னையை சுமந்தவர்களை நான் உண்மையிலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர்களுக்கும் சிறந்த முறையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் இந்த உணவுகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அதே போல் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாள் நிகழ்வையும் இன்றைய நாள் நிகழ்வையும் மிக சிறப்பாக இந்த யூடியூப் வலைத்தளத்திலே பதிவிடக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி தாவீதும் சகோதரர் செல்வினையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒட்டு மொத்தமாக அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை யாரையாவது மறந்திருக்கலாம், மறக்கணும்னு கிடையாது. ஒருவேளை என்னுடைய புவர் மெமரி இல்லையா, அவளை தான் மனுஷனுக்கு அவளை தான் என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். இருந்தாலும் ஏற்கனவே ஓரளவு என்ன செஞ்சிட்டோம், மண்டையில் ஏற்றிட்டோம். ஒருவேளை யாருக்காவது ஒருத்தரை மறந்திருந்தால் கூட அவர்களுக்கும் மிகச்சிறந்த முறையிலே கரங்களை தட்டி நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடன் கடைசி பாடலானது பாடப்படும். அன்னையினுடைய பாடலை பாடப்படும். அப்போது எல்லோருமே கொடிமரத்தின் அருகில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொடியானது இறக்கப்படும். பின்பு அனைவருக்கும் உணவு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று தான், வெளியூர்லேருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு நாம் இடம் கொடுப்போம். ஒருவேளை அவங்க நின்றுருந்தாலும் தயவுசெய்து சாப்பிடுங்க என்று சொல்லி நம்முடைய பெருந்தன்மையை, விருந்தோம்பலை நாம்
முதலிலே செய்வோம். சரிங்களா? எல்லாரும் செய்யக்கூடிய ஆட்கள் தான். உண்மையிலே ஒருவேளை பசிச்சா உட்காந்துருங்க, ரொம்ப சந்தோஷம். இதில் போய் என்ன செய்ய முடியாது, யாரையும் போய் எல்லாருக்கும் வயிறு ஒன்று தான் இல்லையா? எனக்கு நான் வெளியூரில் வந்ததுனால என் வயிறு வேறு, இங்கே அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் வயிறு ஒன்று தான். ஒரு வேளை நம் இடம் கொடுத்தோம் என்றால் மிகவும் நல்லது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அனைவருமே இந்த அன்னையினுடைய இந்த அருமையான புதுமையான உணவிலே கலந்து கொள்ள மிகச் சிறப்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் நம்மை இன்னும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அபரிதமான ஆசீர்வாதம். நேற்று இட்லி போட்டாங்க, நான் கூட தான் இருந்தேன். என்ன காலியாயிருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைவு, முதலாலும் நிறைவு, இதனாலும் நிறைவு. இன்றைக்கும் கடவுள் என்ன செய்வார், நிறைவாக நமக்கு கொடுப்பார், நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். எனவே ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த முறையிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் தன்னுடைய மனைவி வாசியிடம் தினமும் சாப்பாடு வைக்கும்போது ஒரு ஊசியும் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் கொண்டு வந்து வைமா அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவும் தினமும் உணவு பருமாறும் போது ஒரு ஊசியும் கிண்ணத்தில் தண்ணியும் கொண்டு வச்சிடும். இந்த அம்மாவை ரொம்ப நாள் கழிச்சு அவர்கிட்ட கேட்க, என்னங்க நான் தினமும் நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஊசியவும் தண்ணியவும் நீங்கள் பயன்படுத்தவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அந்த திருவள்ளுவர் சொன்னாராம், நீ தினமும் எனக்கு உணவு பருமாறும் போது அந்த பாத்திரத்திலிருந்து ஏதாவது உணவு கீழே விழுந்தா அதை ஊசியால் குத்தி அதை தண்ணீரில் முக்கி என்னுடைய பாத்திரத்தில் போட்டு சாப்பிடுவதற்காக நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீ ஒவ்வொரு நாளும் உணவு பருமாறும் போது அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு சிறிய உணவை கூட நினைச்சல சிந்தலமா அப்படின்னு சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 11 ஆண்டுகள் ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே இறைப்பணி செய்து நம்முடைய பங்கிலே 3 ஆண்டுகள் சிறப்பான விதத்திலே பணி செய்து வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை லியோ ஜெரார்ட் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். தந்தையுடைய பணி வாழ்வு என்பது மிகவும் ஒரு அருமையானது, எப்பொழுதும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அன்னையுடைய இந்த கவியிலே மாதந்தோறும் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து அந்த பணியை சிறப்பான விதத்திலே நமக்கு முன்னெடுத்து வழிகாட்டி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 நாட்களும் திருவிழா சிறப்பான விதத்தில் அமைந்திருக்குது என்றால் அது தந்தையுடைய ஒரு வழிகாட்டுதல், தந்தையுடைய ஒரு ஜெபம். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி ஆண்டவர் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொண்டு பணி வாழ்விலே அவரோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இந்த பொன்னாடியை போர்த்தி நாம் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த 3 திருநாள் திருநாள் சிறப்பான விதத்தில் அமைவதற்கு 3 பேர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தம்பி பெயிண்டர் அந்தோணி அவர்கள், செல்வன் அவர்கள், பெர்க்மான்ஸ் அவர்கள், இந்த 3 பேரும் எல்லா காரியங்களையும் சிறப்பான விதத்திலே முன்னெடுத்து இந்த திருவிழா நடைபெறுவதற்கு சிறப்பான விதத்தில் தன்னுடைய ஒத்துழைப்பை தந்து செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி நெஞ்சார்ந்த நன்றியையும் ஜெபத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரிய அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். நம் இறைவனின் ஆசீர் உம்மேலே தந்தை மகனின் நிறையாசீர் அந்த ஆவியும் தூய ஆவியும் அன்றும் இன்றுமே
நம் இறைவனின் ஆசீர் உம்மேலே. தந்தை மகனின் நிறையாசீர் அந்த ஆவியும் தூய ஆவியும் அமைதி உங்களோடு. நம் இறைவனின் ஆசீர் உம்மேலே. தந்தை மகனின் நிறையாசீர் அந்த ஆவியும் தூய ஆவியும் மகிழ்ச்சி உங்களோடு. நம் இறைவனின் ஆசீர் உம்மேலே. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சகாய தாயின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அனைவரும் கொடிமரத்தின் அருகில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.